தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்திய விமானத்தில் 242 பயணிகள் பயணித்த நிலையில் இந்த விமானம் மிகப்பெரிய அளவில் விபத்து ஏற்பட்டு 50 பேரின் உடல்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கிறது. விபத்துக்குள்ளான இந்த விமானத்தில் 14 குழந்தைகள் இருந்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மேலும் இந்த விமானத்தில்தான் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் பயணித்திருந்தார் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது. விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து பயணிகளை மீட்பதற்கான பணிகள் முழு வீச்சில் அங்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. மீட்கப்படும் பயணிகள் அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகளும் ஆம்புலன்ஸ்களும் அங்கு தயார் நிலையில் இருக்கின்றன. தேசிய மீட்பு படையினரும் அங்கு விரைந்து உடனடியாக அவர்களை மீட்பதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். இந்த பேர் விபத்தில் 50 பேர் இதுவரை சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்தில் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. விமானமானது புறப்பட்ட 5 நிமிடத்திற்குள்ளாகவே விபத்துக்குள்ளாகி இருக்கும் நிலையில் அலகாபாத் விமான நிலையம் தற்காலிகமாக 5 மணி வரை மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தில் இருந்து கிளம்பும் அனைத்து விமானங்களும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. விமானத்தில் 2 பைலட்டுகள், 10 பணியாளர்கள், 242 பயணிகள் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. குடியிருப்பு பகுதியில் இந்த விமானம் விழுந்து வெடித்து சிதறியிருப்பதன் காரணமாக விண்ணை முட்டும் அளவுக்கு அங்கு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. எனவே அருகில் இருப்பவர்கள் இந்த புகை மண்டலத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்கள் அங்குள்ள குடியிருப்புவாசிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு விட்டனர். தற்போது அங்கு மீட்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. விமான விபத்தின் காரணமாக ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காகவும் பல்வேறு பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் அங்கு கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் முயற்சியும் அங்குள்ள பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் முயற்சியும் முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விமான விபத்தை தொடர்ந்து குஜராத் மாநிலத்திற்கு உள்துறை அமைச்சர் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநில அகமதாபாத்தில் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு விரைந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே மத்திய விமானப்படைத்துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு விபத்து நடைபெற்ற இடத்திற்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சரும் இங்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக குஜராத் மாநில முதலமைச்சரை தொடர்பு கொண்ட உள்துறை அமைச்சர் கள நிலவரங்களை கேட்டறிந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விபத்தில் படுகாயமடைந்தவர்கள், உயிருக்கு போராடுபவர்களும் அவசரமாக மருத்துவமனைகளுக்கு உடனடியாக அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அவர்களை அழைத்து செல்வதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆம்புலன்ஸ்கள் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. விபத்துக்குள்ளானவர்களை மீட்பதற்கான பணிகளும் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு உயிர் சேதங்களை தவிர்ப்பதற்காக ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் இருக்கும் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அகமதாபாத்தை சுற்றியிருக்கும் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விபத்துக்குள்ளாகி வரும் பயணிகளை உடனடியாக முதல் உதவி கொடுக்கப்பட்டு அவர்களை உயிர்களை காக்கும் முயற்சியில் மருத்துவர்கள் ஈடுபட வேண்டும், அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கோர விபத்தில் இதுவரை 50 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் 14 குழந்தைகள் இந்த விமானத்தில் பயணித்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது.
இந்த விமானத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி பயணித்ததாக தகவல்கள் கிடைத்திருந்த நிலையில் பயணிகளின் பட்டியலில் 12வது இருக்கையில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் பெயர் இருப்பதாகவும் தற்போது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மீட்பு பணிகள் தொடர்பாக குஜராத் மாநில முதல்வருடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின்படி அமித்ஷா தற்போது விபத்து நடைபெற்ற இடத்திற்கு விரைந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இருநூற்று 42 பயணிகளுடன் சென்ற ஏர் இந்தியாவின் போயிங் 787 ரக விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தில் 2 பைலட்டுகள் 10 பணியாளர்கள் உட்பட 230 பயணிகள் இருந்ததாக தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதற்கு முன்னதாக 242 பேர் இருந்ததாக தகவல்கள் கிடைத்த நிலையில் தற்போது 230 பேர் இந்த விமானத்தில் பயணித்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. விமானம் விபத்துக்குள்ளான இடத்தில் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை சூழ்ந்திருப்பதன் காரணமாக அங்கு மீட்பு பணிகளில் சற்று தொய்வு ஏற்பட்டாலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் 90 வீரர்கள் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காயமடைந்தவர்களையும் உயிரிழந்தவர்களையும் மீட்பதற்காக 90 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்து பணிகளை முழு வீச்சில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 50 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் இந்த உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் திரிலோகச்சந்தர் இணைந்திருக்கிறார். திரிலோகச்சந்தர், இதற்கு முன்னதாக உறுதிப்படுத்தப்படாத தகவலாக அந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி பயணித்திருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் பயணிகளின் பட்டியலில் அவரது பெயர் 12வது இருக்கையில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் பயணிகளின் அந்த பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. கள தகவல்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பத்மநாபன், அதாவது இன்று மதியம் சரியாக 1:38 மணி அளவில் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானமானது புறப்பட்ட சரியாக 5 நிமிடங்களில் விழுந்து குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இந்த விமானத்துல 2 பயணிகள் 10 விமான ஊழியர்கள் உட்பட 742 பேர் பயணித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த விமானத்தில் பயணிப்பவர்களுடைய பட்டியலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த விமானத்தில் குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் பயணித்திருப்பதாக கூறப்பட்டது. அவருடைய அந்த விமானத்திற்கு உண்டான டிக்கெட்டுகள் எல்லாம் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது அந்த விமானத்தில் பயணித்த அந்த பயணிகளுடைய பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியலில் தான் குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் இந்த விமான விபத்தில் அவர் சுற்றியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த விமானத்தில் பயணித்த பயணிகளின் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்கிற ஒரு சூழலில் அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து அவர் குறித்து இந்த தகவல்களும் தற்போது கிடைக்கப்பெறவில்லை. இருப்பினும் இந்த விபத்தில் அவர் சுற்றி இருக்கலாம், இந்த விபத்தில் அவர் சுற்றி பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தை பொறுத்தவரையில 742 பயணிகளோடு பிறப்பித்திருக்கிறது. இந்த விமான விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் வான்வெளி போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். மேலும் இருவரையும் நேரடியாக விபத்து நடந்த இடத்திற்கு சென்று தேவையான மீட்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளுமாறும், அதே போல இந்த விபத்தில் காயமடைந்திருப்பவர்கள் தேவையான அனைத்து வகையான உயர்தர சிகிச்சைகள் மேற்கொண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விமான விபத்துல நாம் காட்சிகளில் பார்க்கும் பொழுது மிகவும் மனதை உருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் காண முடிகிறது. இந்த விபத்துல பல உடல்கள் முற்றிலுமாக இருந்த நிலையில் அந்த இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க
பார்க்க முடிகிறது. மேலும் இந்த விபத்தில் ஒரு 50 பேர் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தில் பயணித்த 42 பேர் மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதியில் விழுந்ததால் அங்குள்ள மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் கிடைக்கிறது. முதற்கட்டமாக பாதிக்கப்பட்டவர்களை அங்கிருந்த உள்ளூர் வாசிகள் அந்த பொதுமக்கள் மீட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்கள் எல்லாம் வரவழைத்து வைக்கப்பட்டு அந்த மக்கள் எல்லாம் அங்கிருந்து உடனடியாக மீட்கப்பட்டு காயமடைந்தவர்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த விமானத்தில் பயணித்தவர்களில் 169 பேர் இந்திய குடியுரிமை கொண்டவர்கள் என்றும் 53 நபர்கள் பிரிட்டிஷ் குடியுரிமை கொண்டவர்கள் என்றும் கனடாவை சேர்ந்த ஒருவரும் அதே போல் போர்ச்சுகீசிய குடியுரிமை சேர்ந்த 7 பேரும் மொத்தம் 242 பேர் பயணித்திருப்பதற்காக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த விபத்தின் காரணமாக அகமதாபாத்தில் இருந்து அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் பல்வேறு விமானங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் ஏர் இந்தியா நிறுவனத்தின் சார்பாக அவசர உதவி எண்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விமானத்தை இயக்கியவர் அனுபவம் வாய்ந்த ஒரு விமானி என்றும் துணை விமானத்தை இயக்கியவரும் மிகவும் அனுபவம் வாய்ந்த நபர் என்றும் கூறப்படுகிறது. இவர்கள் கிட்டத்தட்ட 13,000 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விமானத்தை இயக்கியவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த விமானத்தினுடைய கேப்டன் ஸ்மித் சபர்வால் கிட்டத்தட்ட 200 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்டவர். அதனால் விமானியினுடைய அந்த குறை விமானியினுடைய தவறு இருக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. அதே போல் கிளை சுந்தர் இந்த துணை விமானி இந்த விமானத்தில் பயணித்த துணை விமானியும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் மணி நேரம் இந்த விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்டவர் என கூறப்படுகிறது. அதனால் விமானிகளினுடைய கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என தகவல்கள் கிடைக்கிறது. விமானம் புறப்பட்ட 5 நிமிடம், அதாவது 1:38 மணி அளவில் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட்டு 1:43 மணிக்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது சரியாக 5 நிமிடங்களில் இந்த விமானமானது விபத்தில் சிக்கி இருக்கிறது. இந்த விமான விபத்து ஏற்பட்ட சிறிது நேரத்திலேயே தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அங்கிருந்து மீட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 650 அடி, சுமார் ஒரு 650 அடி உயரத்தில் இந்த விமானம் டேக் ஆஃப் செய்து கொண்டிருக்க போது திடீரென விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. மிகப்பெரிய தீப்பிழம்புடன் வானை முட்டும் அளவில் கரும் புகையுடன் இந்த விமானமானது பற்றி எரிந்திருக்கிறது. இந்த விமான விபத்தில் 50 உடல்கள் தற்பொழுது வரை மீட்கப்பட்டிருப்பதாகவும் பலர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நாம் கிடைக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளில் நாம் காணும் பொழுது பல உடல்கள் தீயில் கருகிய நிலையில் அங்கு கிடைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் காயமடைந்த பலரையும் அவசரமாக ஆம்புலன்ஸ் வாகனங்களில் ஏற்றுக்கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விமான விபத்து தொடர்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அது மட்டும் இல்லாமல் வான்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் நேரடியாக தீவிரமாக தொடர்ந்து கண்காணித்து இதற்கான மீட்பு பணிகள் எல்லாம் துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வான்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் குஜராத் வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அங்கு வந்தவுடன் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் அந்த சிகிச்சை பெறக்கூடியவர்கள் எல்லாம் நேரில் சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த விமானத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் இந்த தகவல்களை பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலையை அறிவதற்காக உடனடியாக அதற்கான எண்கள் எல்லாம் அவசர கால உதவி எண்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் இந்த விமானத்தில் ஆபத்தை குறிக்கும் வகையில் மேடே கால் என்று சொல்லக்கூடிய ஒரு அழைப்பானது நேரடியாக விமான நிலையத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கால் கிடைத்தவுடனேயே விமானத்தினுடைய அனைத்து கம்யூனிகேஷன், அதாவது தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு அந்த விமானமானது உடனடியாக விபத்தில் சிக்கி இருக்கிறது. இந்த விமானத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய முதற்கட்ட, அதாவது பயணித்தவர்களுடைய பட்டியல் முதற்கட்டமாக வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்.